மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. வழங்குபவர் பாஸ்டர் ஆ. பெனடிக்ட். Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 18ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். இன்றைய மன்னாவின் தலைப்பு, உயரத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிற தேவன். உயரத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிற தேவன். ஆம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர். அவருடைய சிங்காசனம் வானத்திலே இருந்தாலும் கூட பூமியில் இருக்கிற தம்முடைய பக்தர்களுடைய குரலுக்கு எப்போதும் செவி கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஜலப்பிரவாகத்திலே சிக்குண்டவர்கள் சிக்குண்டு தத்தளிக்கும் விதமாக கரையேற வழி தெரியாமல் திகைப்போடு பெருமூச்சோடு உதவியை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற அபயக்குரல் எழுப்புகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவும்படி உயரத்தில் இருக்கிற அவர் கரம் நீட்டி உதவ எப்போதும் ஆயத்தமாயிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். ஆசா என்கிறதானே யூதாவை ஆண்ட அரசன் தன்னிடத்தில் 5 லட்சம் ராணுவத்தினர் தான் இருக்கிறார்கள். தன்னை எதிரிட்டு வந்த அந்த சேராவின் படையோ 10 லட்சம். எத்தியோப்பிய மன்னனாகிய சேராவுக்கு 10 லட்சம் ராணுவ வீரர்கள் இருந்தார்கள். அவ்வளவு ராணுவத்தோடு இவனை எதிர்க்கும்படியாக அவருடைய படையில் அணிவகுத்து நிற்கின்றது. ஒன்றும் அறியாமல் திகைத்தான், முறையிட்டான். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை எதிர்த்து வந்திருக்கிறதானே இவ்வளவு திரளான ராணுவத்திற்கு முன்னே இவர்களை எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லையப்பா, என்னால் முடியாதப்பா. ஆனால் உம்மால் எல்லாம் கூடும் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு துணை நில்லும் என்று சொல்லி அவன் அபயக்குரல் எழுப்பின போது உயரத்திலிருந்து இதை கேட்ட தகப்பன் அந்த படை வீரர்களை, அந்த இராணுவத்தினரை புறமுதுகிட்டி ஓட பண்ணினார். ஆம், என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நமக்கு உதவத்தானவர் சிந்தையாயிருக்கிறார், நமக்கு உதவத்தானவர் காத்திருக்கிறார். முறையிடுங்கள், அவரிடத்திலே முறையிடுங்கள். அவர் உங்கள் குரலுக்கு எப்போதும் செவி கொடுக்க சிந்தையாயிருக்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு உதவினவர் அன்று யோசபாத் தனக்கு எதிராக வந்த எத்தனையோ நாட்டு மன்னர்கள் ஒன்றாக சேர்ந்து அவனை எதிர்க்கும்படியாய் வந்தார்கள். ஒன்றும் தெரியாமல், ஒன்றும் புரியாமல் அவன் திகைத்தான். கடைசியாக தன்னுடைய ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு ஆலயத்திலே வரப்பண்ணி உபவாசம் இருந்து முக்கமாய் செபித்த மாத்திரத்திலே எதிரிட்டு வந்த லட்சம் பேர் ஒருவருக்கொருவர் தங்களை விட்டுண்டு அவர்கள் மாண்டு போனார்கள். அத்தனை இராணுவத்தினரும் மாண்டு போனார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆம், வெள்ளம் போல சாத்தான் வந்தான்.
வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் நமக்காய் குடியேற்றுகிறவராய் இருக்கிறார். எனவே கலங்காதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார், பெரியவராயிருக்கிறார். பெரிய காரியங்களை அன்றும் இன்றும் என்றும் செய்கிறவராயிருக்கிறார். எனவே அவரிடத்தில் உங்கள் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவரே உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, விண்ணுக்கு மண்ணுக்கு உரியவரே, எங்கள் காவலரே, எங்களுக்கு போதுமானவரே, உயரத்திலிருந்து எங்களுடைய குரலை கேட்டு உடைய கரத்தை நீட்டி எங்களை விடுவிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, யோசபாத் ராஜாவுக்கு உதவினீர் அப்பா. அவனுடைய இக்கட்டான சூழ்நிலைக்கு எப்படி ஜலப்பிரவாகத்தில் சிக்குண்டு தத்தளிக்கிற ஒருவரை நிலை காணப்படும் அதே விதமாய் காணப்பட்ட அவருடைய சூழ்நிலையை மாற்றி அவரை எதிரிட்டு வந்து பல்லாயிரக்கணக்காரர் ஒருவரை ஒருவர் வெட்டுண்டு மடிந்து போகும்படி அவர்களை நிக்கிறகம் பண்ணினீரே அப்பா. இந்த நாளிலும் நோக்கி கூப்பிடுகிறபடி பிள்ளைகளுக்கு ஒத்தாசி அனுப்புவீராக. வேண்டிய சகாயங்களை செய்தவர்களை நீர் வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்று கரத்திலே ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.